அவன் போடுற கோட்டெல்லாம் ஆவிக்குரியது. அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே மதுபான அருந்திவிட்டு பிரசங்கம் பண்ணுகிற உண்டு. ஒரு காலத்தில் நானும் பண்ணியிருக்கிறேன், அக்காலத்தில். ஆனால் இக்காலத்தில் அல்ல. அக்காலத்தில் நான் தான் மிகப்பெரிய ஒரு குடிகாரன். இன்றைக்கு ஆவிக்குரிய வல்லமை உனக்கு இருக்குமானால் நீ குடிக்கிறதை விட்டுவிட வேண்டும். ஆனால் அதையும் குடிப்ப, பிரசங்கம் பண்ணுவேன், பேயும் ஓட்டுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பேய்க்குரியவன், பிசாசுக்குரியவன். இப்போ மந்திரவாதி ஒரு மந்திரவாதத்தை செய்கிறான். மந்திரவாதி ஒரு மந்திரவாதத்தை செய்கிறான். இந்த மந்திரவாதி என்ன பண்ணுவான்? சாப்பிட்டுட்டு நல்லா முடிச்சுட்டு நல்லா கோட்டம் அடிப்பான். சமைச்சதை, அந்த பலி செலுத்தினதை சமைச்சு சாப்பிடுவான். இது மந்திரவாதிக்க வேலை. அப்படி தானே பண்ணுவான். தீட்டானதை அவனை சாப்பிடுவான். கடவுளுக்கு கொடுத்துட்டு அவனை சாப்பிடுவான். அவனை கடவுள் கொடுத்து அவனை சாப்பிடுவான். நம்ம மாறுபட்டவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த உணவே அல்லாமல் வேறு எதையும் நீ புசிக்க கூடாது. நீ வியாபார ஸ்தலத்திலிருந்து எதையும் வாங்கி சாப்பிட்டுக்கோ, ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கோ. ஏன்னா விளையின் பயிர்கள் கர்த்தருடையது. அங்கே நீ எவன் நடத்துகிறான்னு பார்க்காத, எவன் நடத்துகிறான்னு சாப்பிட்டுக்கோ. நீ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற, அது பரிசுத்தம். ஆனால் பரிசுத்தமாய் சாப்பிடு. அதே வேளை விருந்து வீட்டுக்கு போகிற, அது வேற மாதிரின்னா நீ பார்த்து போன்னு சொல்லியிருக்கிறார். அது விற்கிறதுக்கு பலியிட்ட பிறகுதான் உனக்கு சாப்பிடுவாங்கன்னு சொன்னான். சாப்பாடு பந்தி தருவாங்கன்னு சொன்னான். நீ அந்த சாப்பாடு சாப்பிடாத. அதான் பைபிள், அதான் வேதம், அதான் சத்தியம். ஆனால் யாருக்கு விட்டாலும் மூக்கை பிடிச்சிக்கிட்டு கமந்திருந்து பாயாசத்தை மூணையும் வாரி நக்கி குடிச்சிட்டு தானே வெளியே வருவோம். முதல் பாயாசம் குடிக்காது பேய். முதல் பாயாசம் குடிக்காரு பேய். முதல் சோறு திங்கிறதாரு பேய். விடியா காலம் டீ எல்லாம் குடிக்க போவீங்க. டீ கடையிலெல்லாம், டீ கடையில் டீ குடிக்க போகிறவங்க எல்லாம் கையை தூக்குங்களா? காலையில் டீ குடியில் நிறுத்தி வச்சா ரொம்ப மாற்றம் தான். இல்லையா? உன் வீட்டுக்கார் நீங்களும் குடிக்கிறது இல்லையா பிரதர்? எப்போ போவீங்க? அவன் முதல் டீ யார் குடிச்சிருப்பாங்க? பேயெல்லாம் குடிச்சிருக்கோம். ஏன்னா டீ பட்டறை பக்கத்தில் பாருங்கள், ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கும், அதுவும் தண்ணி இருக்கும், இல்லைன்னா ஒரு எலுமிச்சம் பழம் உள்ள கிடக்கும், இல்லைன்னா ஒரு டீ அடித்து வச்சுருப்பாங்க. சில டீகளை முதல் டீ நீங்கள் கேட்டு தரமாட்டான். அது சாமிக்கு, இது உனக்கு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நீ முதல் பலனை பேக்கி கொடுத்துட்டு அதை சாப்பிடாத, நீ திரும்பி வா. அறியாமல் போய் சாப்பிட்ற வேற விஷயம். சாப்பாடுக்கே இவ்வளவு நிபந்தனைகளை புதிய ஏற்பாட்டில் வைத்திருக்காருன்னு சொன்னால் வாழ்க்கைக்கு எவ்வளவு நிபந்தனை இருக்கும்? எவ்வளவு நிபந்தனை இருக்கும்? விக்கிரத்து படைத்ததை, விக்கிரத்து பலியிட்டதை, அதனுடைய எச்சில சாப்பிடாதீங்க. நீங்கள் காசு இருக்கா வாங்கி சாப்பிடுங்க, இல்லைன்னா சும்மா உட்காருங்க. வேதம் தானே சொல்லுது. விக்கிரத்து படைத்ததை சாப்பிட்டது அது தீட்டு. ஒரு சாட்சி என் ஒய்ஃபை குறித்து சொல்லியிருக்கிறேன், அது போதும். ஜாக்கிரதை. விக்கிரத்தை பலியிட்டாலும் பாவம், அது தின்னாலும் பாவம். நீ விற்கிறத பலியிட்டு நான் வயத்துக்கு தானே தின்ன ஆண்டவர் என்று சொல்லி பரலோகத்துக்கு போகலான்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. சுத்தம் இல்லாதவன் பரலோகத்தில் எட்டி பார்க்க முடியாது. இல்லைன்னா நீ என்னெல்லாம் சாப்பிட்டியோ அதுக்கும் பரிகாரம் செலுத்திட்டு தான் தப்பித்து வர வேண்டும். எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கோ, அனுமதி இருக்கு. 1000 பாவம் செய், உன்னை மன்னிப்பு உண்டு. ஆனால் 1000 பாவத்துக்கும் பொருத்தனை பலி செலுத்தி பாவ மன்னிப்பு பெற்றால் மன்னிப்பு உண்டு. நீ 1000 செஞ்சுட்டு தப்புலான்னு பார்த்தா நடக்காது. நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளியை, ஒரு நிரபராதியை குற்றவாளி என்று நீதிபதி தீர்த்து விட்டார். கொலை குற்றவாளியாக சாவம் வரைக்கும் தண்டனை, சாவம் வரைக்கும் தூக்கில் போடுங்கன்னு தீர்ப்பு எழுதியாச்சு. ஆனால் அவருக்கு தெரியும் இவன் நிரபராதி. ஆனால் சாட்சிகள் என்ன இருக்குது? மனசாட்சியம் கிடையாது, சாட்சிகள் அடிப்படையில் தானே அங்கே நீதிமன்ற தீர்ப்பு. இவர் தூங்கினா தூக்கம் வரல, ஒரு நிரபராதியை நான் தூக்கில் போட்டுட்டேனே, நிரபராதியை தூக்கில் போட்டுட்டேனே, என்னுடைய நீதி வழி தவறி போய்விட்டது என்று கலங்கி தவித்து போய் கொண்டிருந்தார். இனி சாகிறதுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட போய் கொஞ்சம் பேசி கொஞ்சம் மன்னிப்பை வாங்கிட்டு வரலாம். அவங்ககிட்டே மன்னிப்பு வாங்கிறது நீதிபதி அங்கே போகிறார். பாருங்க, ஒரு பாவத்தை குறித்து தவறுதலாக ஒரு தீர்ப்பை எழுதுவதற்காக எவரோ துடிக்கிறார் பாருங்க.
அங்கே போகிறார். அங்கே போகும்போது 2 குற்றவாளிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர் அனுமதி பெற்று உள்ளே போகும்போது, சரி வாசலில் போகும்போது 2 பேரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் 7 கொலை செய்திருக்கிறேன், அப்பொழுது நீதிமன்றம் என்னை தூக்கிலே போடவில்லை. அப்பொழுது தூக்கிலே போடவில்லை, ஆனால் இப்போது நிரபராதி, ஆனால் தூக்கிலே போட்டு விட்டார்கள். அரசன் நன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். நீ 7 வழக்கை தப்புவித்தாய், ஆனால் 8வது நீ நிரபராதி தான், ஆனால் மாட்டிக்கிட்டியே, ஒரே தூக்கு தானே. இவருக்கு ஆத்மசாந்தி, உண்மையிலேயே நான் குற்றவாளி தான் தீர்ப்பை கொடுத்திருக்கிறேன். 7 கொலை வழக்கில் நீ தப்பித்து போயிருக்கிறாய், ஆனால் இந்த முறை நீதிமன்றம் சரியான தீர்ப்பை உனக்கு வழங்கி இருக்கிறது. Now he was satisfied. இதான் ஆண்டவருடைய ஆட்டி. நம்ம மறக்கலாம் பாவங்களை, ஆனால் நம்முடைய தேவன் மறந்து போகிறவர் அல்ல. கணக்கு பார்த்து நேரம் பார்த்து கொள்ளை வியாதிகளை அனுப்புகிறவர். ஏன்னா கொள்ளை வியாதி வந்தால் தானே நீங்கள் சொல்லி ஆரம்பிப்பீங்க. அப்போ தானே ஆண்டவரே இந்த வியாதி குணமாகலையே, உடனே உபவாசம் இருப்பீங்க. ஏயா உபவாசம் இருந்தா வியாதி குணமாகணும் எந்த இழிச்ச வாயன்னு சொன்னான்? எங்கே இருக்கா? பேய ஓட்டுறது ஊழியக்காரர்களுக்கு தான் சொல்லியிருக்காரு, நீ உபவாசித்து பேய ஓட்டிக்கோன்னு. விசுவாசி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? பசியோடு இருந்தவருக்கு 5000 பேர் சாப்பாடு போட்டவரே நம்முடைய தேவன். நீ லேட்டாக போய் சாப்பிட்டு போயிடுவிய, இங்கே சாப்பிட்டு போப்பான்னு சொன்னவர் நம்ம தேவன். ஆனால் இன்னும் நிறைய ஊழியக்காரங்க, நீ உபவாசித்து வா அவன் வியாதி நீரும், வியாதி தீரும். அப்படியானால் MBBS மருத்துவமனைகளெல்லாம் தேவையில்லையே, உபவாசித்தால் போதுமே வியாதி தீருமே. பாவிகள மனந்திருந்துனா விடுதலை வரும், உபவாசித்தால் ஒன்றும் வராது. நீ எதுக்கு உபவாசிக்கிறாய்? ஆண்டவர் கேட்குறான், நீ யாருக்கென்று உபவாசித்தாளுகிறாய், எதற்கென்று உபவாசித்தாளுகிறாய்? ஏசாயா 59 படித்து பாருங்கள், 52 படித்து பாருங்கள், 2 அதிகாரத்தில் வச்சிருக்கிறார் உங்களுக்கு ஆப்பு. ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாரு? உபவாசித்து நீ ஜபிக்க என்ன பிரயோஜனம்? நீ எதுக்கு உபவாசிக்கணும்? உன் பாவத்தை விடுவதற்கு உபவாசித்தாள் சரின்னு வச்சுக்கலாம். மனம் திருந்த முடியலையே, அதுக்கு உபவாசம் ஆளு நியாயம்னு வச்சுக்கலாம். நீ கேட்குறதுன்னா காசு வேணாண்டவரே, கடன் அடைக்கணாண்டவரே, அதுக்கு உபவாசம். இந்த வியாதி நீங்கின அதுக்கு உபவாசம். வியாதி நீங்கி பிழைக்கிறதுக்கு பொருத்தனை. சங்கீதம் 50:14-15 என்ன சொல்றாரு? ஸ்தோத்திர பலியிடு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. செலுத்திட்டு வான்னு சொன்னா செலுத்தாம வந்தாய் எப்படி விடுதலை தருவாரு? சங்கீதம் 76:11-12 உன் தேவனாய கர்த்தருக்கு உன் பொருத்தனையை நிறைவேற்று, அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள், அப்பொழுது பிரபுக்களின் ஆவியை அடக்குவேன். கண்டிஷன், பொருத்தனை வந்தாதான் பேய்களை அடக்குவேன், இல்லைன்னா அடக்க மாட்டேன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இதான் சத்தியம். இதுக்கு உபவாசம் இல்லை. உபவாசம் இருந்தால் அவனுக்கு கேஸ் ட்ரபிள் வரும், வாய்த்தொல்லை வரும், அதே மாதிரி தான் அட்டாக் வரும், இருதய வியாதி வரும். புலம்பல் 3:65 சொல்றாரு, உனக்கு இருதய வியாதியை கொடுப்பீர், உன் முழங்கால்கள் பச்சை தண்ணீரை தத்தளிக்கும். தண்டனைகள் இதெல்லாம். ஒழுங்கா சாப்பிடுவோமா? உடம்புக்குள்ள காற்று இருக்கு, மூளை இருக்கு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, கிட்னி இருக்கு, வயர் இருக்கு, குடல் இருக்கு, கணையம் இருக்கு, பித்தம் இருக்கு. எத்தனை தொழிற்சாலையை வச்சு ஒரு மனிதனை உருவாக்கி இருக்கிறார். சாப்பிடறதையே சொன்னார். ஏன் சாப்பிட மாட்டேன்னு இருக்கிறீங்க நீங்க? ஏன்னா ஒரு ஆசை, சாப்பிடாம இருந்தால் விடுதலை கிடைக்கும். வசனத்தை பின்பற்றினா தான் ஏன் விடுதலை கிடைக்கும். அந்தி கிறிஸ்துடைய போதகர்கள் இப்படி கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் கோட்டரும் பாட்டிலும் அடிச்சுக்கிட்டு தான் ஊழியம் செய்வாங்க. நீங்கள் பட்னி கிடந்து நம்பி போவீங்க. அல்ல தின்னு கொளுத்துருங்க, ஆனால் சுத்தமாக இருங்க, பாவம் செய்யாமல் இருங்க. அப்போ உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும். உடம்புக்கு பலம் வேண்டும். நாளைக்கு சாப்பிடாம ஒரு வியாதி வந்து என்ன பண்ணுவேன்? மறுபடியும் ஆண்டவரேன்னு கூப்பிடுவேன். அடைச்சி போனில் விட்டுருவார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வேதவசனத்தை வாசிங்க. உங்களுக்கு பிரியமான வேதவசனம் எதுவாக இருந்தாலும். டப்புன்னு வாசிங்க. பைபிளெல்லாம் வாசிக்கிறது இல்லை.
வாசித்தவர்களுக்கும் புரியலை, கேட்டவர்களுக்கும் புரியவில்லை. 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமாய் இருந்தவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆகையால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அதிகமாய் ஜனங்களை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தாரு. எல்லாரும் அழிச்சு தானே போட்டாரு, கொன்று தானே போட்டாரு. யோசேப்பும் காலேபும் தான் கானான் தேசத்தை கண்டார்கள். கூட்டம் அதிகம்தான், ஆனா கர்த்தர் கையில் அடிச்சாங்க. விபச்சார பாவம் செஞ்சாங்க. ஒரே நாளில் 23,000 பேர் அடிச்சிருக்காங்க. வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்தில் தான் இருக்கிறது. 8வது வசனம் வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல் நாமும் பேசித்தனம் பண்ணாமல் இருப்போமாக. இப்போ 23,000 பேரை கொண்டு போட்டிருக்கார்ல ஒரே நாளில். ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சினாரா? பாவம் செஞ்சால் கொன்னார், அதான் சப்ஜெக்ட். நம்மவும் பாவம் செஞ்சால் கொல்லுவார், சந்தேகமே கிடையாது. என்ன இன்ஸ்டால்மெண்ட்டில் கொல்லுவார், ஒரு அடியாக கொல்ல மாட்டார். அது ஒரு சிலருக்கு தான் வருவார். ஏன்னா சிலருக்கு சுகர் வியாதி, சிலருக்கு ப்ரெஷர் வியாதி, சிலருக்கு ஹார்ட் வியாதி, சிலருக்கு லங்ஸ் வியாதி, சிலருக்கு கல் எதங்களும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் விஷத்தை தரது போல கொண்டுடுவார். இஞ்சி தான் கொல்லுவார். வாழ்க்கையில் உறக்கமே வராது, தூக்கமே வராது. பள்ளியாடியில் ஒரு சமுத்திரம், ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறது. அதுக்கு நேர் எதிராக ஒரு மனிதன் இருந்தான். இப்போ இருக்கிறான்னு இல்லைன்னு தெரியாது. தூங்கி 14 வருடம் ஆகிவிட்டதான். தூங்கி 14 வருடம். அந்த வீட்டில் இருக்கிற சகோதரி கல்யாணமே ஆகலை. ஒரு நாள் டிவியை பார்த்துட்டு கூப்பிட்டாரு. ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனேன். எனக்கே பயமாக இருந்தது. வீட்டு கதவை திறந்தது மொத்த கல்லறை தோப்பு தெரிகிறது. மொத்த பேய்கள் இங்கே தான் உலாவுது. இவர் என்ன வேலை? விடிய விடிய உலாவுறது வேலை. எத்தனை மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. உலாவுறது வேலை. உலாவுறது பேய்கள். உனக்குள்ள பேய் இருக்கிறது, அவை தான் தூக்கம் வரவில்லை. பேயை கட்டவிழ்த்தேன், தூங்கினார். தூங்கின பிறகு 1 வாரம் நல்லா தூங்கினார். அதுக்கப்புறம் மறுபடியும் மாத்திரையை தூக்கி போட்டார். இல்லையே, உற்சவமாக கையை தட்டுங்க. 7 நாள், 8ஆவது நாள் சோதிச்சார். அஞ்ஞானி மாதிரி, இனி மாத்திரை போதும் ஒன்று, அப்போ இந்த பக்கம் வராதேன்னு சொல்லிட்டேன். அதான் இந்த ஊழியம். திருந்தாதவர்களுக்கு வாய்ப்பே இல்லை, திருந்தவர்களுக்கு எக்கச்சக்கம் வாய்ப்புகள் இருக்கிறது. மனம் திருந்த வேண்டும், எல்லாவற்றிலும் மனம் திருந்த வேண்டும். இந்த உலகம் முடிந்து போகும் என்று உங்களுக்கே தெரியும். உங்கள் உயிர் ஊசல் ஆடும் என்பது உங்களுக்கே தெரியும். எதிர்கால ஆபத்தானது என்று உங்களுக்கே தெரியும். எப்பேற்பட்ட கொள்ளை வியாதி மரும் என்று தெரியும். யுத்தம் வரும் என்று தெரியும். நல்லடக்கம் வரும் தெரியும். அழிவு நிச்சயம் என்று தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் இனியும் திருந்தலைன்னா என்ன பண்ணுறது? தேங்காயை நம்ம தான் திருவணும். தேங்காய் நம்ம திருவுறது. திருந்திருங்க, இல்லைன்னா தேங்காயை திருந்த ஒரு அடி உண்டு. தேங்காய் என்ன பண்ணுவோம்? ஓங்கி அடித்தா சிதறி வீரும் இல்லையா பிரதர்? எடுத்து கடிக்கலாம். அதே மாதிரி ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் அல்ல, கோரவாரி காற்று உச்சந்தலையில மோதும். வெயிட் அண்ட் சீ. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரணபரி அந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன்.
கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் பாரிபாத்து வேதாவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் பாரிபாத்து வேதாவை போல் தத்தளித்தாலும் ஜெயந்தரோ தேவனுண்டு அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து அல்லேலூயா. ஏன் இந்த பாடலை அடிக்கடி பாடுகிறோம்? ஏன் பாடுகிறோம்? ஏன் பாடுகிறோம்? ஏதாவது ஒன்று சொல்லு. தெரியல, சரி நீ சொல்லு. விசுவாசம் தான், ஆனால் சத்தியம் இருக்கு. அந்த சத்தியத்தை கண்டுபிடி. சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்க. ஏன் இந்த பாடலை திரும்ப திரும்ப பாடுறோம்? கொட்டை அடிக்க அடிக்க தான் சத்தம் கேட்கும். அது மியூசிக் அமுக்கு அமுக்கு சும்மா இருந்தால் மியூசிக் வருமா? வருமா பிரதர்? ஒன்றி ஒரு பட்டன் ஆன் பண்ணணும் இல்லை? சொல்லுங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையில் கர்த்தரை தேடணும். 3 வேளை கர்த்தரை தேடணும். இது கூட தெரியாதா? நீ வக்கீலா, கோமஸ்தனா, ஜட்ஜா? பாட்டிலே இருக்கு. அந்தி சந்தி மத்தியான வேளையில் 3 வேளை ஆண்டவரை தேடியான உங்களுக்கு அப்பப்போ நினைவுபடுத்துகிறேன் உங்களை. சரியா? அதுக்கும் சைலண்டா? எஸ்ன்னு சொல்லுங்க. 2வது என்ன சொல்றாரு? உன் வாழ்க்கையில கோலியாத்துகள் வரும்.